மெயினாக நம்ம ஏர் பம்பில் வந்து என்ன யூஸ்ன்னா மழைநீரில் எந்த அளவு நீங்கள் விளைச்சல் பார்க்கலாமோ அதே மாதிரியே நம்மளோட ஏர் பம்பில் பார்க்கலாம். அதை எதை வச்சு சொல்கிறோன்னா இது எல்லாமே ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட ஏர் பம்பு. இதில் வீட்டு யூஸில் ஸ்டார்ட் பண்ணி விவசாயம் வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு மாடல் 500, இது 500 அடி வரைக்கும் வேலை செய்கிறது, வீட்டு யூஸுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தோன்னா அது 3 விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுக்கிறதுல வந்து சப்மெர்சிபிள் மோட்டர் போட்டால் தான் நமக்கு அதிகமாக தண்ணி வருங்கிற ஒரு எண்ணம் பார்த்தோன்னா எல்லா விவசாய மக்கள் பக்கத்துலேயும் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி குறைந்த செலவில் ஃபுட்பால் யூஸ் பண்ணியே தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மெர்சிபிள் யூஸ் பண்ணி 2 lakhs ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 80% கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஆமாம், கம்மியான செலவு. ஃபுட்பாலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்மெர்சிபிள் மோட்டரில் நான் சொன்ன மாதிரி காயில் போகிற பிரச்சனை, மண் அடைக்கிற பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அதுக்கு பதிலாக இந்த ஃபுட்பாலில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே இம்பல்லர் டெக்னாலஜி. இது மெயினாக பார்த்தோன்னா சப்மெர்சிபிளோட பார்த்தோன்னா காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், தண்ணியும் பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு இதில் நார்மல் கம்ப்ரஸர் இருக்குது, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரும் இருக்குது. நம்ம கம்ப்ரஸர் எல்லாமே அப் டு 1500 அடி ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். சார் இதுக்கு 2 years வாரண்ட்டி கொடுத்துட்ருக்கோங்க சார். 2 years வாரண்ட்டி. ஆமாங்க. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சார் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ வந்தாலும் நம்மளோட சர்வீஸ் பர்சன் டைரெக்டாக அந்த இடத்துக்கே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அறிமுகப்படுத்துங்க சார். நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸ் இங்கே திருச்செங்கோடு ரோட்டில் சோழசிராமணியில் அமைஞ்சிருக்கு. சரவணமூர்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடும் அந்த அக்ரோ ஏஜென்சிக்கு பின்னாடியும் அமைஞ்சிருக்குங்க சார். எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நம்ம 4 years விவசாயத்துக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஓகேங்க சார். நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏர் கம்ப்ரஸர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஏர் கம்ப்ரஸருக்கான ஃபுட் வால்வு, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்ரு, மொபைல் ஸ்டார்ட்ரு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க சார். விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது மேடம்? சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுக்கிறதுல வந்து சப்மெர்சிபிள் மோட்டர் போட்டால் தான் நமக்கு அதிகமாக தண்ணி வருங்கிற ஒரு எண்ணம் பார்த்தோன்னா எல்லா விவசாய மக்கள் பக்கத்துலேயும் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி குறைந்த செலவில் ஃபுட்பால் யூஸ் பண்ணியே தண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மேடம் தேவைப்படும்? ஒரு ஏக்கரில் அமைக்கணும் எவ்வளோ இதாகும்? சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மெர்சிபிள் யூஸ் பண்ணி 2 lakhs ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 80% கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஆமாம், கம்மியான செலவு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகேங்க சார். சார் இப்போ நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோன்னா விவசாயத்துக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து விவசாயிகள் வந்து என்ன பிரச்சனையை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்மெர்சிபிள் மோட்டர் யூஸ் பண்ணி நிறையா காயில் போகுது, மண் அடைக்கிறது, அதில் மேக்ஸிமம் ஏற்றி இறக்குற செலவே பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக தான் நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்கிறத சொல்லி வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட ஏர் பம்பு. இதில் வீட்டு யூஸில் ஸ்டார்ட் பண்ணி விவசாயம் வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சப்மெர்சிபிள் மோட்டருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா குறைந்த செலவில் அதிக தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு மாடல் 500, இது 500 அடி வரைக்கும் வேலை செய்கிறது, வீட்டு யூஸுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தோன்னா அது 3 விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே நம்மளுடைய ஏர் கம்ப்ரஸருக்கான ஃபுட்பால். மெயினாக பார்த்தோன்னா ஃபுட்பாலோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்மெர்சிபிள் மோட்டரில் நான் சொன்ன மாதிரி காயில் போகிற பிரச்சனை, மண் அடைக்கிற பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அதுக்கு பதிலாக இந்த ஃபுட்பாலில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே இம்பல்லர் டெக்னாலஜி. இது மெயினாக பார்த்தோன்னா சப்மெர்சிபிளோட பார்த்தோன்னா காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், தண்ணியும் பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும். இதில் வந்து சிங்கிள் பம்பிங்கும் இருக்குது, டபுள் பம்பிங்கும் இருக்குது. நமக்கு தண்ணி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டபுள் பம்பிங், அதாவது ஒரு ஏர் போய் 2 பைப்பில் தண்ணி வர மாதிரி கூட எடுத்துக்கலாம். இதனோட மெயின் கான்செப்டே கம்ப்ரஸரில் வந்து ஏர் கொடுக்குறோம், உள்ள இம்பல்லர் சுற்றி தண்ணியை வெளியே தள்ளுறது. சார் இதுக்கு 2 years வாரண்ட்டி கொடுத்துட்ருக்கோங்க சார். 2 years வாரண்ட்டி. ஆமாங்க. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சார் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூ வந்தாலும் நம்மளோட சர்வீஸ் பர்சன் டைரெக்டாக அந்த இடத்துக்கே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் விவசாயம் வச்சுருக்காரு. ஓகேங்க. தேடி வர இந்த மாதிரி எனக்கு பம்பு தேவைன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி பம்பு சர்வீஸ்? சார் நம்ம இதில் பம்ப் மட்டும் இல்லை, விவசாயத்துக்கு தேவையான கம்ப்ரஸரு, மோட்டரு, ஃபுட்வால்வு, அதுக்கு இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம தண்ணி உங்களுக்கு போர் போடுறதுலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துக்கிற வரைக்கும் எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது மெயினாக இந்த ஃபுட்வால்வு எல்லாமே வந்து SS மெட்டீரியல் இம்பல்லர் டெக்னாலஜி. மெயினாக நம்ம ஏர் பம்பில் வந்து என்ன யூஸ்ன்னா மழைநீரில் எந்த அளவு நீங்கள் விளைச்சல் பார்க்கலாமோ அதே மாதிரியே நம்மளோட ஏர் பம்பில் பார்க்கலாம். அதை எதை வச்சு சொல்கிறோன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ரஸரில் ஏர் கொடுக்குறோம். அந்த ஏரில் இருக்கக்கூடிய
உள்ளே இந்த ஏர் வந்து கம்ப்ரஸர்லேருந்து கொடுக்கும்போது உள்ளே போகும்போது 200 மடங்காக பிரியும். அதில் இருக்கும்போது காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் தண்ணியோட கலந்து வெளியே வரும். இதனால் நமக்கு விளைச்சல் வந்து 10% வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மழைநீரில் விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விளைச்சல் கிடைக்குமோ அதையே நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணி பெறலாம். நம்மக்கிட்ட 20க்கும் மேற்பட்ட மாடல் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹோம் யூஸு, நெக்ஸ்ட் வந்து அக்ரி பர்பஸுக்குன்னே சொல்லி 3 மாடல் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து 500 அடி வரைக்கும் போர் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1000 அடி வரை போர் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1500 அடி போர்னால் இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி வந்து எங்கள் போரில் அதிகமாக இருக்குது, எங்களுக்கு அவுட்புட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் நம்ம டபுள் பம்பிங் யூஸ் பண்ணுறோம். அதாவது கம்ப்ரஸரில் ஒரு ஏர் கொடுத்து 2 பைப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இதில் 1.25 இதில் 1.25 இந்த மாதிரி பார்த்தோன்னா 2.5 இன்ச்சு தண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை 1 இன்ச்சு போட்டு 2 இன்ச்சு தண்ணியும் எடுத்துக்கலாம். அது நம்ம போரோட ஆழத்தை பொறுத்தும் தண்ணியோட ஈல்டை பொறுத்தும் இருக்குது. இப்போ இந்த டபுள் பம்பிங்லேயே பார்த்தோன்னா நமக்கு 500 அடிக்குன்னு சொல்லி தனியாக இருக்குது, 1000 அடிக்குன்னு சொல்லி தனியாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் என்ன கொடுத்துட்ருக்கோன்னா இந்த ஆக்சிலரி பம்பு. மெயினாக இந்த ஆக்சிலரி பம்போட என்ன யூஸ்ன்னு பார்த்தோன்னா, இப்போ போர்லியெல்லாம் மழை காலத்தில் தண்ணி மேலே வரைக்கும் நிரம்பி இருக்கும். அந்த சமயம் கம்ப்ரஸர் லோடு இழுக்காது. இதுக்காக நம்ம பைப்பை ஒவ்வொரு டைமும் மேலே கீழே ஏற்றி இறக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறக்காக தான் இந்த ஆக்சிலரி பம்பை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, மழை காலத்தில் தண்ணி மேலே வரும்போது உங்களுக்கு இந்த ஃபுட்பால்விலேருந்து ஒரு 30% ஹைட்டில் இந்த ஆக்சிலரி பம்பை கனெக்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தண்ணி மேலே வந்தாலும் உங்களுக்கு இதுவே வெளி தள்ளி கொடுத்துரும். ஒவ்வொரு டைம் நம்ம பைப்பை ஏற்றி இறக்குற செலவு விவசாயிகளுக்கு கம்மியாகும். அடுத்து வந்து நம்மளோட ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் இன்னொரு மாடல் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டெல்டா சைடு மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரோட ஆழம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சைட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 8 இன்ச்சு போருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாடல் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி 5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் விவசாயத்துக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். அதில் மெயினாக ஆல்ரெடி விவசாயிங்க பார்த்தோம்னா கம்ப்ரஸர், மோட்டர், சப்மெர்சிபிள் பம்ப் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெயினாக சப்மெர்சிபிள் மோட்டரில் எடுத்துட்டோம்னா உப்பு கட்டுற பிரச்சனை, காயில் போகிறது, மண் அடைக்கிறது, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஏர் பம்பில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். மெயினாக நம்மளோட சப்மெர்சிபிள் பம்ப், அதாவது சப்மெர்சிபிள் பம்பை விட உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும், அட்வான்டேஜ் பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். மெயினாக நம்ம ஏர் பம்ப் எல்லாமே எஸ்எஸ் மெட்டீரியல் 304 யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். உப்பு கட்டுற பிரச்சனையோ இல்லை மண் அடைக்கிற பிரச்சனையோ இதில் எதுவுமே வராது. ஃபுல்லாகவே இம்பெல்லர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி கம்ப்ரஸர் மோட்டர்லாம் இருக்குது, நாங்கள் நார்மல் ஃபுட்பால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெயினாக நார்மல் ஃபுட்பால் எல்லாமே வெறும் பிவிசி பைப்பில் ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதில் உள்ள எந்த டெக்னாலஜிஸும் இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஏற்றி இறக்குற பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக நம்ம ஏர் பம்ப் யூஸ் பண்ணும்போது உள்ள இம்பெல்லர் டெக்னாலஜி பண்ணுறதுனால தண்ணி அதிகமாக வரும், உப்பு கட்டுற பிரச்சனை, மண் அடைக்கிற பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே வராது. இப்போ எங்கள் பகுதியில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது, அதனால் பைப் அரிச்சிருது, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு நம்ம SS316 மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏர்கா கம்ப்ரஸர். நம்மக்கிட்ட கம்ப்ரஸர், மோட்ரு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கம்ப்ரஸர் எல்லாமே 1 HP-லேருந்து 10 HP வரைக்கும் வீட்டு யூஸுக்கும் விவசாயத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தோன்னா வீட்டுக்கு தேவையான மோனோபிளாக் கம்ப்ரஸரும் இருக்குது, விவசாயத்துக்கு தேவையான பெல்ட் கம்ப்ரஸர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து வீட்டு யூஸுக்கு வந்து அப் டு 3 HP வரைக்கும் போட்டுக்கலாம். மோனோபிளாக் கம்ப்ரஸர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல்ட் கம்ப்ரஸர். உங்களுக்கு இதில் நார்மல் கம்ப்ரஸரும் இருக்குது, ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரும் இருக்குது. நம்ம கம்ப்ரஸர் எல்லாமே அப் டு 1500 அடி ஃபீட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை செய்யும். 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோங்க சார். இப்போ நம்ம கம்ப்ரஸர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ரஸருக்கு தேவையான மோட்டர்ஸும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்மக்கிட்ட மோட்ரு பார்த்தோம்னா உங்களுக்கு 2 HP, 3 HP அப் டு 10 HP வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ எங்களுக்கு ஓல்டு மோட்ரு வேணும், நியூ மோட்ரு வேணும், எந்த மோட்ரு வேணுனாலும் நம்ம கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் கம்ப்ரஸர் மோட்ரு மட்டும் இல்லாமல் HDPE ஓஸும் பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட வாட்டர் ஓஸ், ஏர் ஓஸ் பார்த்தோன்னா 10 இயர்ஸ் வாரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம். மெயினாக இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் கோட்டிங் வித் சிலிக்கான் லேயரோடு கொடுத்துட்ருக்கோம். இதனால் உங்களுக்கு உப்பு கட்டுற பிரச்சனையும் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வராது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தோன்னா ஏரோஸ் வந்து நம்மக்கிட்ட 5/8 அவைலபிளாக இருக்குது, 1/2 இன்ச்சும் அவைலபிளாக இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 16 mm வரும். 5/8ங்கிறது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 mm லென்த் வருங்க.
இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட இன்னொரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி விவசாயிங்க வந்து டீசல் என்ஜின் வச்சுருக்கோம், அது யூஸ் பண்ணாமல் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கும் இன்னொரு மாடல் வச்சுருக்கோம். என்னென்னா ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய டீசல் என்ஜினில் ஹெட்டு கனெக்ட் பண்ணி இதை ஆயில் என்ஜின் கம்ப்ரஸராக மாற்றிக்கலாம். மெயினாக இந்த கம்ப்ரஸரில் பார்த்தோன்னா 30 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு பியரிங் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏரும் பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த செட்டப் எதுக்குன்னா, இப்போ நம்ம போர்லேருந்து எடுக்கிற தண்ணி வந்து பார்த்தோன்னா ஒரு 20லேருந்து 30 மீட்டர் வந்து எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு 100% அப்படியே இருக்கும். இப்போ வந்து எங்களுது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 30 மீட்டருக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து மேல் மட்டமாக ஹைட்டாகவும் இருக்குது, தொட்டி மேலேயும் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த பைப்பை ஒன்று நிறுத்தி போர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த பைப் வழியாக எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% வாட்டர் வந்து அப்படியே இருக்கும். இல்லை எங்களுக்கு கீழ்மட்டமாக தான் கொஞ்சம் பைப்பை இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொட்டியிலிருந்தே நீங்கள் டைரெக்டாக விட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு 100% அவுட்புட் கிடைக்கும். இப்போ நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் நெக்ஸ்ட்டு இது என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போர்லேருந்து அவுட்புட் எடுக்கும்போது இப்போ பைப்போட லென்த்து 20லேருந்து 30 மீட்டர் இருக்கும்போது உங்களுக்கு 100% அவுட்புட் அப்படியே கிடைக்கும். இல்லை நாங்கள் வந்து போர்லேருந்து ஒரு 300 அடிக்கு 200 அடிக்கு பைப்பை இழுத்துட்டு போகிறோம், அப்போ வந்து எங்களுக்கு வாட்டர் அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த செட்டப் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது என்ன செட்டப்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம போர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை இந்த மாதிரி ஒரு மேல்மட்டமாக பைப்பு நிறுத்தி இதில் கொடுக்கும்போது இதுலேயே உங்களுக்கு ஏர் மொத்தமும் ரிலீஸ் ஆயிரும். இப்போ ஏர் ரிலீஸ் ஆகி வாட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் 200லேருந்து 300 மீட்டர் பைப்பு லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன அளவு வாட்டர் எடுக்கிறீங்களோ அதே அளவு அவுட்புட் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும். ஃபைனலாக இப்போ நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டார்டர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நம்மக்கிட்ட சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர்லேருந்து 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸ்டார்டர் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் மொபைல் ஸ்டார்டரும் சிங்கிள் மோட்டருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், டபுள் மோட்டருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக நம்ம ஸ்டார்டரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா கரண்ட் வோல்டேஜ் மானிட்டரிங் டெக்னாலஜி. நம்ம வந்து எவ்வளோ மோட்டர் வந்து கரண்ட் எடுக்குது, எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். இது வந்து லோ வோல்டேஜ்லேயும் ஒர்க் ஆகும், ஹை வோல்டேஜ். இப்போ இந்த வோல்டேஜ் கீழே எங்களுக்கு வந்து ட்ராப் ஆகணும், இந்த வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா எங்களுக்கு வந்து ட்ராப் ஆகி மோட்டருக்கு சேஃப்டி கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்குமே நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம மொபைல் ஸ்டார்டரும் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணியும் உங்கள் மோட்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லை மெசேஜ் பண்ணியும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனால் மோட்டர் வந்து காயில் போகுதுன்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஓவர்லோட் ஆம்ஸ் எடுக்கும்போதோ இல்லை ட்ரை ரன் ஆம்ஸ் எடுக்கும்போது லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்போது மட்டும்தான் நம்ம காயில் போகிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் நம்மளோட ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரில் வந்து உங்களுக்கு வராது. நம்மக்கிட்ட வந்து சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டரு, 3 ஃபேஸ் ஸ்டார்டர், 2 ஃபேஸ் 3 ஃபேஸ், 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் ஸ்டார்டல்டா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். மெயினாக நம்ம ஸ்டார்டரில் வந்து என்ன யூஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம மோட்டர் வந்து எவ்வளோ கரண்ட் எடுக்குது, எவ்வளோ வோல்டேஜ் எடுக்கிறது எல்லாத்தையுமே டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் மெயினாக என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா லோ வோல்டேஜ் ஆப்ஷன் இருக்குது, ஹை வோல்டேஜ், ட்ரை ரன், ஓவர்லோடு, அது மட்டும் இல்லாமல் இடிமின்னலேருந்து பாதுகாக்கிற லைட்டிங் ப்ரொடக்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்என்டி கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணுறோம். இல்லை எங்களுக்கு பிசிஹெச் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிசிஹெச் கான்ட்ராக்டர் போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மெயினாக இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் கன்வெர்ட்டர். இப்போ வந்து 2 ஃபேஸ் வந்தாலும் 3 ஃபேஸ் வந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாடலும் கொடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் ஒவ்வொரு டைமும் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் வரும்போது நீங்கள் போய் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம இதுவே பார்த்தோன்னா 2 ஃபேஸ் வந்தாலும் 3 ஃபேஸ் வந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட ஒரு நியூ ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இது என்னென்னா BLDC மோட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். இதனோட மெயின் அட்வான்டேஜ் இப்போ ஏசி மோட்டாரில் 5 HP யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அவுட்புட்டை நம்ம இங்கே வந்து 2 HP யூஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். இதனோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இதை வந்து லெஸ் பவரில் கூட ரன் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் லெஸ் வோல்டேஜ்லேயே ரன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ RYV பவர் சப்ளை வந்து ரிவர்ஸில் வந்தால் கூட இதுவே சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து திருப்பி ரன் பண்ண கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பைப்பில் வந்து தண்ணியோட மண்ணும் கலந்து வரும்போது மோட்டர் வந்து ரிவர்ஸாக ஓடி அந்த மண்ணை வந்து எகெயின் ரிட்டர்னாக வந்து நமக்கு கீழே தள்ளிடும். இதில் வந்து உங்களுக்கு ஏசி இண்டக்ஷன் மோட்டரில் 5 HP யூஸ் பண்ணி கிடக்கக்கூடிய அவுட்புட்டை 2 HP யூஸ் பண்ணியே டிசி மோட்டாரில் எடுத்துக்கலாம். இந்த BLDC மோட்டரை நம்ம டிசியில் மட்டும் கிடையாது ஏசியாகவும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த கன்வெர்ட்டர் பாக்ஸும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம BLDC மோட்டரை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரியும்னா நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட சேல்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்தோன்னா சப்மர்சிபிள் பம்பும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட ஃப்ளைவீல் டெக்னாலஜி மாடல். இதனோட மெயின் யூஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒரே மோட்டரை யூஸ் பண்ணி நம்ம 6லிருந்து 8 போர் வரைக்கும் கூட தண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ சப்மர்சிபிள் மோட்டரில் ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி ஒரு போர்வெல்ல இருந்து மட்டும்தான் நம்ம தண்ணி எடுக்க முடியும். ஆனால் நம்ம ஏர் கம்ப்ரஸர் மாடலில் 6லிருந்து 8 போர் வரைக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடல் என்னென்னு பார்த்தோன்னா ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட ட்ரிப் பம்ப் மாடல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம போர்வெல்லேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியை நம்ம டைரெக்டாக ட்ரிப் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி
நேரத்தில் இப்போ நம்ம கம்ப்ரெசர் யூஸ் பண்ணி வர தண்ணியை ஒரு தொட்டியில் நிரப்பி அதுலேருந்து பம்ப் பண்ணி டைரெக்டாக ட்ரிப் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ரெசர் வித் மோட்டரோட இருக்கும். இப்போ வந்து இந்த கம்ப்ரெசர் ப்ளஸ் மோட்டரை யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய தண்ணியை இந்த தொட்டியில் வந்து நம்ம நிரப்பிடுவோம். அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியை இந்த ட்ரிப் பம்ப் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி நம்ம இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஏர்கா இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ப்ராடக்ட்டையும் பார்த்துருப்பீங்க. விவசாயத்துக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் நாமளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும், இல்லை இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அது மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.